ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு VR ஹெட்செட் ஒன்று வாங்கியிருக்கேன். சாரி, இது VR மட்டும்தான், ஹெட்செட் கிடையாது. இது கூட பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, அது மட்டும் இதோட ரிவ்யூஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய VR ஹெட்செட், அதாவது Irusu மான்ஸ்டர் VRன்னு சொல்லிட்டு கம்பெனி. ஸோ நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்னால் அது இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இது மேலே இருபத்தில் ஒரு மாதிரி அட்ராக்டிவ் இருந்துட்டு. ஸோ கண்டிப்பாக அதை வாங்கிட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணும்போது 2069, அதாவது 2069 ரூபா வந்துச்சு. ஸோ இன்றைக்கி போயிட்டு நான் அதை ப்ரைஸ் பார்க்கும்போது 2300 ரூபா இருந்தது அப்படின்னு பார்த்தேன். ஸோ இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸை நான் பிரித்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேனுவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல் வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தது இந்த மேனுவல் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் விஆருடைய ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த QR கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு விஆர்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டி நீங்கள் எந்த ஒரு நீங்கள் கிட்ட பார்க்கணும், அதாவது நீங்கள் 3D பார்ப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ 3Dங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட், இது விஆருங்கிறது வேறு. ஸோ 3Dங்கிறது நம்ம நார்மலாக மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஒரே கம்பைனாக பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது விஆருக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி, அது 3D. ஸோ இதில் வர்ச்சுவல் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம 360க்கும் பார்க்க முடியும். பட் 3Dங்கிறது ஒரு மூவி அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இது மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கான பார்த்தீங்கன்னா QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பேர் ஆகிடும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த பவுச் மாதிரி துடைக்கிறதுக்காக, அந்த லென்ஸை துடைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்திருக்க இன்னொரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல போனால் இந்த கண்ட்ரோலர், ப்ளூடூத் கண்ட்ரோலர். பட் இது எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. இது யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல், ப்ளூடூத் கண்ட்ரோல் இல்லாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 300 குறையும். ஸோ 1800 ரூபா என்னவோ வரும். ஸோ அந்த ரேட்டில். ஸோ இது யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த C டைப் பார்த்திங்கன்னா செல்லு போடுற மாதிரி இருக்கும், பேட்ரி. ஸோ இப்போ நம்ம இந்த விஆரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நேம் இதில் கொடுத்துருக்காங்க, அந்த கம்பெனியோட நேமை. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ், நம்ம 2 ஐ லென்ஸோடைய அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு தெரியும் இந்த ஹரிசாண்டல் வெர்டிகலாக வந்து நீங்கள் வந்து எப்படினாலே வந்து இதை மாற்றிக்கலாம். ஸோ கிட்ட ஜூம் பண்ணுறது ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் வந்து மூவ் ஆகுது தெரியும். ஸோ இது VR பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லைட்டாக ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மேலே லைட்டாக தூக்கிட்டு வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஸோ லென்ஸ் உள்ளே கொடுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro Max. ஸோ அதோடைய ஸ்க்ரீனோட இன்ச்சின் பார்த்தீங்கன்னா 6.7 வரும். ஸோ அதுக்கும் இது வந்து ஷூட் ஆகுது. பட் ரொம்ப நல்லா ஷூட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து வைக்கும்போது வந்து அதை சரியாக ஷூட் ஆக மாட்டேங்குது. பட் மோஸ்ட்டாக வந்து ஷூட் ஆகிடுது. பட் எப்போயாச்சும் அந்த பவுச்சு போட்டு நம்ம வந்து வச்சோம்னா பேக் கேஸ் போட்டு வச்சோம்னா அது சரியாக ஷூட் ஆக மாட்டேங்குது. கேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் போட்டால் வந்து நல்லா ஃபிட் ஆகுது. ஸோ நீங்கள் 6.7 வரைக்கும் இந்த மொபைலில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தோம்னா என்னுடைய மொபைலுக்கு ஷூட் ஆகிற மாதிரி தான் நான் வாங்கினேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து 6 இன்ச் மொபைலில் வச்சுருக்கீங்கன்னா நிறைய VR இருக்குது. ஸோ அதை வந்து நான் நிறைய VR வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் இது வந்து பரவாயில்ல 6.7 இன்ச்சு வந்து நல்லாவே ஷூட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து நம்ம நோஸ் மேலே நம்ம வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதோடைய பவுச்சும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு கிளாத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிட் ஆகிடுது. அதே போல் நீங்கள் வந்து தலைக்கு பின்னாடி வந்து மாட்டுறதுக்காக இந்த ஏதோ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுச் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்க முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லென்ஸில் வந்து ஒரு ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோவும் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த VR ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நேரமும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இந்த VR பார்க்கறதுனால நிறைய வந்து டேமேஜஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த நம்ம வந்து ரொம்ப கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு வந்து ஹெட்டேக் வந்துடும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு வீடியோவை பார்க்கலாம், அல்லது நீங்கள் வந்து வேறு யாருக்காச்சும் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் இல்லை ஒரு 3 hours இல்லை கேம்ஸும் இதில் பார்த்தீங்கன்னா விளையாட முடியும். பட் என்னுடைய ரெக்கமெண்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேமும் விளையாடாதீங்க. ஏன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஐ வந்து ரொம்பவே பாதிச்சிடும். அதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. யூஸ் பண்ணலாம், பட் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஹை பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை, கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எந்த ஒரு வெளிச்சமும் தெரியல, அதாவது கீழே இருக்கக்கூடிய எந்த பொருளும் தெரியல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஷேக்கும் இல்லை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் முறை கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இந்த VR பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் நல்ல பெரிய மொபைலாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஒரு மான்ஸ்டர் வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து இதை வச்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த VR வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க. இன்னொரு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன், இந்த கண்ட்ரோலர் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் வாங்கிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் வாங்குறதுலாம் என்ன யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்கள் வந்து மொபைலில் ஃபிட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமும் கலட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்பவே இரிட்டேட் ஆகிடும். ஸோ அதனால் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நல்ல கண்ட்ரோலராக வாங்கிக்கோங்க. ஸோ இதை பொறுக்கும் வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. பெஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு நீங்கள் காட்டி அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ Irusu மான்ஸ்டர் VR பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு குவாலிட்டிலையும் குறை கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் போய்ட்டு பை பண்ணிங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அமேசான்லாம் இது வந்து அவைலபிள் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணது. ஸோ இந்த Irusu மான்ஸ்டர் VR வச்சு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, அதாவது
VR உடைய வீடியோஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360 வீடியோஸ் நிறைய வந்து காட்டும். அது ஹாரர் வீடியோஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்குள்ள பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா வீடியோவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற வீடியோஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கூகுள் கார்ட்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய QR கோட், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ண சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது பேர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்குள்ள அது அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அது எல்லாமே எடுத்து தரும். ஸோ அது மூலமா நீங்கள் வந்து இந்த VR வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா மறக்காம ஷேர் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.